நான் உங்கள் கியூட்டிகள். இப்போது நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி நேம் தான் மை மிஸ்டீரியஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம டேயோட இன்ட்ரோ பார்த்தலாம். டே வந்து ஒரு மாஃபியா, மற்றது யாருக்குமே தெரியாது. வெளிலேருந்து பார்க்க ஒரு ஸ்வீட்டான க்யூட்டான பையன் தான் தெரியும். பட் அவன் பெரிய மாஃபியோ பாஸ்ன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இங்கே கட் பண்ண நம்ம ஜியோனோட இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம ஜியோன் வந்து ஒரு சாஃப்ட் கைண்ட் க்யூட்டான பர்சன். ரொம்ப ரொம்ப க்யூட்டான பர்சன். எப்படி சொல்லுது, எல்லாருக்காச்சும் ஒரு ஹெல்ப்னா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாளே நம்ம நம்ம ஜங்குக்கு தான். நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்டான கூட. இப்படியே நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் தான் காலேஜ் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் தான் ஜேகே கிட்டே கேட்குறான், டேய் ஜேகே, என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏன் மச்சான் காலேஜுக்கு இப்போ வர வர ரொம்ப லேட்டாக வந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம ஜிமின் தான் ஜேகே கிட்டே கேட்குறான். ஜேகே சொல்கிறான், இல்லை மச்சான் தூங்கிடுறான், ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமின் தான், என்ன மச்சான் டயர்டாக இருக்காளுக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போ நம்ம ஜேகே சொல்கிறான், டேய் சும்மா இருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ வேறு ஏன்டா. ஆஹா சரி மச்சான் சரி மச்சான் அப்படின்னு நம்ம ஜிமின் தான் சொல்லிட்டுருக்கான். 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. காலேஜ் போயிட்டு கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி வச்சுருக்கானுங்க. அதில் நம்ம ஜிமின் தப்பிச்சு ஓடி போயிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். அந்த கிளாஸை அவன் அட்டென்ட் பண்ணல, கட் அடிச்சிட்டான். ஆனால் நம்ம ஜேகே தான் பாவம் மாட்டிக்கிட்டான். சரி தப்பிக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட பிரேக் விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த சார் வர வச்சு செய்கிறான் நம்மளை. ஜேகேவை வச்சு வச்சு செஞ்சிட்ருக்கான் அவன். கரெக்டாக நைட் ஆகிடுது. நம்ம ஜேகே தான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷாப்பில் போயிட்டு எனக்கு பிடிச்ச நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஜாலியாக பொறுமையாக பாட்டு கேட்டு சைக்கிள் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். சைக்கிள் பண்ணி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பிளாக் கலர் கார் வந்து அவனை மோதிர மாதிரி கிராஸ் ஆகி போய் நிற்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுடுது. அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு நம்ம ஜேகே கையில் ரொம்ப கொஞ்சம் அடிபட்டுட்டு நம்ம ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். அந்த கார் நேராக போய் ஒரு ஸ்ட்ரீட் மேலே மோதி ஸ்ட்ரீட் லைட்டாக மேலே விழுந்து அப்படியே அந்த கார் நசுங்கி போயிருக்கு. அந்த காருக்குள்ளே யார் இருக்கான்னு வர தெரியல. நம்ம ஜேகேவும் பொறுமையாக கிட்ட போய் யார் இருக்கான்னு பார்க்குறான். வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். அங்கே காரில் செம்ம ஃபுல் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் கண்ட்ரோலே இல்லாமல் வண்டியை ஓட்டி வண்டி எங்கேயோ விட்டுட்டான். பார்த்தா வண்டி அங்கேயே சுருவிட்டு போய் நிற்கிது. நம்ம ஜேகே தான் அதை பார்த்துட்டு யாருன்னே தெரியலன்னு சொல்லி நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெளில கொண்டு வந்து நம்ம டேயை காப்பாற்றணுன்னு தான் ட்ரை பண்ணுறான். அது நம்ம டேக்கு புரியலை. டே வந்து அவனை கொல்ல தான் வரான்னு நினச்சிட்டு நம்ம ஜேகேவை போட்டு செம்மையாக அடிச்சிடுறான். நம்ம ஜேகேவோட லிப்ஸ் கிட்ட ப்ளட்டு வர அளவுக்கு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் கான்ஷியஸ்க்கே வரான். நம்ம டே கான்ஷியஸ் வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட சாரி சொல்கிறான். சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாரு, என்ன சொல்லணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் உடனே போயிருக்கணும், போனால் போதுன்னு ஹெல்ப் பண்ண அடிக்கிறீங்க, வலிக்குது அப்படின்னு நம்ம ஜேகே தான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம டேக் அவனை பார்த்தோன்னே 2 செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். என்னடா அவன் இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறானுங்கிற மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான். இப்போ நம்ம ஜேகவும் டேவும் ஏஞ்சிடுறாங்க. ஏதாச்சும் நின்றுட்டு நம்ம டேவால் நடக்கக்கூட முடியல, ரொம்ப காலில் அடிபட்டுடுச்சு. அவன் பாவம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஜேகேவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து டேக்கு எங்கெங்கே அடிபட்டிருக்கோ அங்கங்கெல்லாம் பொறுமையாக மறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, ஜஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே தான் கேட்குறான், யார் நீங்கள், என்னாச்சு, ஏன் இப்படி வந்து காரை இடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம டேக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ நம்ம டே தான் சொல்கிறான், என்னை பற்றி தெரிஞ்சுட்டு நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, என்னை பற்றி தெரியாமல் இருக்கிறது உனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அமைதியாக இருக்கான். நம்ம ஜேகேவும் அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே நல்லா தூங்கிடுறான். பக்கத்தில் முழிச்சு பார்த்தா நம்ம டேவை ஆளவே காணும். அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் இருக்குது. அதில் வந்து தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எழுதி வச்சுட்டு கிளம்பியிருக்கான். நம்ம ஜேகேவும் அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. அவனும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஜிமின் தான் கேட்குறான், என்ன மச்சா நேற்று வந்து ஆளவே காணுமே
அப்படின்னு நம்ம ஜிமின் தான் ஜேகேட்ட கேட்குறான். ஜேகே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை. என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜிமின் தான் கேட்குறான். நேற்று நைட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேனா, அப்புறம் அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வந்தேன். மார்னிங் ஏஞ்சி பார்த்தா ஆளை காணோம் மச்சான். ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்மைலி பொம்மையை மட்டும் போட்டு அந்த ஆள் பிடிக்க போயிட்டான் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜிமினும், யார் மச்சான் அவன், உனக்கு நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் உன்கிட்ட சொல்லிட்டு கூட போகாமல் ஸ்டிக்கிங் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அவனை அப்படின்னு நம்ம ஜிமின் தான் சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜேகேவும் அமைதியாக இரு. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிமினும் காலேஜெலாம் முடிச்சுட்டு கோச்சிங் கிளாஸுமே அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க ஜாலியாக பேசிட்டு. அப்புறமா திடீர்னு பார்த்து யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்களும் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து தான் போகிறாங்க, ஆனால் யாருமே தெரியல. திரும்பி போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு ஒரு பெரிய பிளாக் கலர் கார் மட்டும் மூவ் ஆகுறது மட்டும் நம்ம ஜேகே நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிவிட்டு அவன் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் எதுவும் தெரியாத மாதிரியே அமைதியாக இருக்கான். நம்ம ஜிமினுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் எதுவுமே சொல்லலை. அவனுக்கு மெசேஜ் பண்ணி நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க ஜிமினா, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நம்ம ஜிமினுக்கு அதை பார்த்தோன்னே நம்ம ஜேகே லுக் வரடா, என்ன லுக் கூடாது மச்சான், ஃபோனை பாருடா அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். நம்ம ஜேகேவும் ஜிமினும் அப்படியே ரொம்ப பயந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. பயந்துகிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு பிளாக் கலர் கார் லைட்டு எரிஞ்சு மூஞ்சிலே அடிக்குது. விட்டு அவங்கள ஏற்றிடும் போல் அந்தளவுக்கு வண்டி அவ்வளோ கிட்ட வந்துடுச்சு. நம்ம ஜேகே மேலே நம்ம ஜிமின்னா அரண்டுட்டான், நம்ம ஜேகே அதுக்கு மேலே அரண்டுட்டான். 2 பேருக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல. இறங்குனா அந்த கார்லேருந்து இறங்குற பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். டேயை பார்த்துட்டு நம்ம ஜேகேவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் தான் கத்திகிட்ருக்கான். டேய் அறிவில்லை உனக்கெல்லாம் யாரா டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுத்தது, அறிவில்லை சொல்லி நம்ம ஜிமின் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே மரண பீதியில் இருந்தால் யாரோ ஃபாலோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த மொத்த டென்ஷனையும் கோபத்தையும் பயத்தையும் எல்லாத்தையும் கலந்து நம்ம டே மேலே காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜேகே தான், டேய் மச்சான் ஒரு நிமிஷம் அமைதியாடா, ஒரு நிமிஷம் அமைதியாக இருடா அப்படிங்கிறான். அவன் அமைதியாக சொன்னால் நம்ம ஜிமின் அமைதியாகிட்டான். நம்ம டே நேராக ஜேகேட்ட வந்து, உனக்கு இதாகல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகேக்கா என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்ம ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க இத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லாமல் நான் மார்னிங் வந்துட்டேன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே தான் கேட்குறேன், நான் உங்களை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிடவா. நம்ம ஜிமினும் பார்க்குறான். டே நீ சொன்ன பையன் இந்த பையனை தான்டா, இந்த பையன் தானா, அந்த பையனா இந்த பையன் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கான். நம்ம ஜேகேவும் கண்ணுட்டு காட்டுறான், ஆமாம் இந்த பையன்தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேக்கும் புரியல, இங்கே 2 பேரும் என்ன தான் பண்ணிக்கிறாங்க, கண்ணாலே பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம டே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான், இல்லை நீ தனியாக போடு, சேஃப் இல்லை, நீங்கள் என் கூடயே வாங்கன்னு சொன்னோடனே நம்ம ஜேகேவும் சரி நம்ம ஜிமினும் சரி 2 பேருமே காலில் ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிமினுக்கா கையெல்லாம் நடுங்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவன் ரொம்ப பயத்தில் இருக்கான். அதுக்கு மேலே நம்ம ஜேகே கையிலே நடுங்கி போய் உட்காந்துருக்கான். அதை நம்ம டேவும் நோட் பண்ணிட்டு எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கான். அவங்க பயந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப பயமுறுத்த வேண்டாமேன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். இப்போ நம்ம டே தான் நம்ம ஜேகேவையும் ஜிமினையும் ஜேகேவோட வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடுறான். நமக்கு அப்புறம் டே வந்து சொல்கிறான், பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் படிக்கே கார் எடுத்து போயிட்டே இருக்கான். நம்ம ஜிமினுக்கா கை நடுங்குது, வெறுத்து போயிட்டு நிற்கிறான். நம்ம ஜேகேவும் அப்படி தான் நிற்கிறான். அவனுக்கு 2 பேருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இப்போ ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறானுங்க. அப்புறம் இப்போ நம்ம ஜேகேவும் ஜிமினும் செய்வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இருக்கானுங்க. யோசித்து பார்த்துட்டு நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான் நீ சொன்ன பையன் எந்த பையனா மச்சான், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் அவங்க பயப்படுறத வெளில காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜிமின் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரியுது அவன் பயப்படுறான். அவன் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண தெரிஞ்சுட்டு நம்ம ஜேகேவும் அதுக்கேற்ற மாதிரியே அவனும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறான். ஆமாம் மச்சான் இந்த பையன் தான் மச்சான் அந்த பையன், ஆனால் இவன் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல மச்சான்,
ஏன் மச்சான் திரும்ப திரும்ப அதை சொல்லாத மச்சான், பயமாக்குடா ஜேகே, இப்படிலாம் பண்ணாத ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம டே வந்து நல்லவன் தானா கெட்டவனானே தெரியல மச்சான் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்கும்போது நம்ம ஜிமினும், இல்லை மச்சான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசவே பயமாக இருக்குது, நம்ம மார்னிங் பார்த்துக்கலாம், போய் நீயும் படு நானும் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட வீட்டில் 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் ஜேகே படுத்துருக்கா, 2 ரூமில் ஜிமின் படுத்துருக்கான். 2 பேருமே போய் படுத்துறானுங்க. படுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம ஜிமின் தான் ஜேகே தட்டுறான். ஜேகே கதவை திறக்கவே இல்லை. தட்டிக்கிட்டே இருக்கான். டேய் மச்சான் ஏந்திரி மச்சான், டைம் ஆயிடுச்சு, காலேஜ் போகணும்டா, டேய் எந்திரி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கவே இல்லை. பார்த்தா கதவு ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி டோர் ஓப்பனில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினே உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜேகேக்கு ஹை ஃபீவர், அப்படியே உடம்புலாம் ரொம்ப ஃபீவராக இருக்குது. அப்படியே அவன் ஃபேஸ் ஃபுல்லாக செம்ம ரெட்டாக இருக்குது. ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினுக்கும், அட பாவி பச்சை புள்ள பயந்துட்டானே ரொம்ப அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா டாக்டர்லாம் டாக்டரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அவனை பார்த்துட்ருக்கான். நம்ம ஜிமினும் காலேஜ் லீவ் போட்டுட்டான். நம்ம ஜேகேவும் காலேஜ் லீவ் போட்டான். நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸ் இங்கே எல்லாம் அவங்க வந்து வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. நம்ம ஜேகே மட்டும் தான் கொரியாவிலே இருக்கான். நம்ம ஜிமின் தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஜிமினும் ஜேகேவும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே மோஸ்ட்லி நம்ம ஜிமின் கூட தான் அதிகமாக வந்திருக்கான். நம்ம ஜேகேவோட பாட்டி இருந்தாங்க. ஜேகேவோட பாட்டி ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணதால நம்ம ஜிமின் அடிக்கடி அவன் ஜேகேவோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிப்பான். ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஜேகே கூட தான் மோஸ்ட்லி இருப்பான். அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும் ஜிமின் அம்மா அப்பாவுக்கும் அவன் நிலமை என்னென்னு புரிஞ்சுட்டு அவனை விட்டுருவாங்க. நம்ம ஜேகே தான் நல்லா தூங்கிட்டுருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஏதோ குடனுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது. அதில் அவன் மட்டும்தான் இருக்கான். ஜிமினாலாம் இல்லவே இல்லை. அவன் மட்டும்தான் இருக்கான். சுற்றியும் ஏதோ கருப்பாக ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குது அவனுக்கு. அவனும் பயந்துகிட்டே நிற்கிறான். கையில் நடுங்குது. திடீர்னு ஒரு உருவம் வந்து நம்ம ஜிமினா அப்படின்னு ஜிமினோட வாய்ஸ்லேயே பேசிட்டு அந்த பேய் வர மாதிரியே இருக்குது. அது பேயை பார்த்துட்டு நம்ம ஜேகே தான் அரண்டடிச்சிட்டு கத்துறான். அம்மா எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்திருக்கிறான். நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான் அறிவில்லை உனக்கு, அறிவில்லை என்ன திங்கிற, ஏன்டா என்னையே பயமுத்திர, ஐயோ என் உசுரே போயிடுச்சு சாத்த நேரத்தில், டேய் ஒன்று வச்சுட்டு ஒரு ஊருக்கா கூட போட முடியாதா அப்படின்னு நம்ம ஜேகேவை கழுவி ஊற்றிருக்கா. நம்ம ஜிமின் ஜேகே பயந்தனால ஜிமின் நல்லா பயந்துட்டான். கத்தலை அவ்வளோதான். நம்ம ஜேகே தான், இல்லை மச்சான் எனக்கு பயமாக இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் தான் கையெல்லாம் பிடிச்சி, ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். என்னடா மச்சான் கனவு வச்சு நம்ம ஜிமின் தான் கேட்குறான். இல்லை மச்சான் ஒரு பொம்பளை பேயா, இல்லை மச்சான் பொம்பளை பேயா ஆம்பளை பேயான்னு தெரியல மச்சான், ஒரு பேய் வந்து உன் வாய்ஸ்லேயே வந்து பேசிச்சா மச்சான், அதான் மச்சான் பயந்துட்டேன் அப்படின்னா. நம்ம ஜிமின், ஏன்டா மச்சான் எல்லா பேருக்கும் என்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்டே ஏன் மச்சான் வருது அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இந்த பாட்டை முடிக்க வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். பை, லவ் யூ ஆல்.